ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாள்ல என் அன்பு பிள்ளையான உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் கையோட உதியை கொண்டு வந்தேன் என் செல்லமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சந்தோஷப்படும்படி உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகள்ல தரப்போறேன்னு சொல்லி இப்போது இந்த உதியையும் உனக்காகவே ஆசீர்வதித்து தர ஓடி வந்துட்டேன். உனக்கு நெருக்கமான மனிதர்களிடம் நீ ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக இருந்துவிடு. ஏன்னா நீ அவங்கள ரொம்ப நம்புவ. உன்னுடைய மொத்த அன்பையும் நம்பிக்கையும் அவங்க மேல கொடுத்துட்டு அவங்களையே முழுசா நம்பி இருக்கும்போது அவர்களுடைய ஒரு குணம் எப்போதாவது ஏதாவது மாற்றம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாற்றத்தை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ ஏமாற்றமடைந்து ஏங்கி போக நேரிடும் அல்லவா? எப்போதும் யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நீயா இருந்தீனா உனக்கு எந்த கஷ்டமும் மன வருத்தமும் வரவே வராது. ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு நினைச்சினா ஒண்ணு நீ கஷ்டப்பட வேணாம். இது ரகசியம்னு சொல்லி யாருக்கிட்டையாவது சொன்னா போதும், அது ஊர் உலகம் முழுக்க பரவிடுமேன்னு செல்லமே. ஏன்னா மனுஷங்களோட மனசே இப்படிதான். எதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதை தான் முதல்ல போய் சொல்லுவாங்க. அதனாலதான் சொன்னேன், உனக்கு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சினா ரகசியம்னு சொல்லிட்டினா ஊருக்கே போய் சேர்ந்துரும். ஆனா எது எப்படி வேணா நடந்துட்டு போட்டும், உன்னுடைய உண்மையான அந்தரங்க ரகசியத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீ எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளையும் நீ யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்துல உன் வாழ்க்கையில எப்போது வெற்றி கிடைக்கும் என நீ ஏக்கம் கொள்ளவும் வேண்டாமேன் செல்லமே. நீ கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்காம இருந்தினா கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான வெற்றியை உன் கைகள்ல நான் ஒப்படைப்பேன். உன்னே கவலைப்படுத்துற அளவுக்கும் நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கும் ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதையும் தாண்டி என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும். என்ன கவலைப்படுத்துற மாதிரி நீங்க செய்யற எந்த விஷயத்தையும் நான் கண்டுக்க மாட்டேன்னு அதை அலட்சியமாக நினைச்சிட்டு உன் மனசை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருந்தா அதுவே நீ ஜெயிப்பதற்கான நல்வழியாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்து கிடையாது. உன் கூட பயணம் செய்யற மனிதர்களையும் உன் கூடவே இருக்கிற நட்புகளையும் உறவுகளையும் பொறுத்துதான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறதே இருக்கு. எப்போதும் யாரை பத்தியும் யார் பின்னாடியும் போய் நின்று புறம் பேச வேண்டாம். ஏன்னா நீ வேற யார் பின்னாடியாவது நின்று பேசிக்கிட்டு இருப்ப. ஆனா உனக்கு பின்னால நின்று வேற யாராவது உன்னை பத்தி பேசுவாங்கன்றத ஒருபோதும் மறக்க வேண்டாம் என் செல்லமே. நீ என்ன செய்றியோ அதுதான் நாளைக்கு உனக்கு வந்து விடியும்னு நான் இதை தானே உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாம என்னுடைய உதியை நெத்தியில வச்சுக்கிட்டு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன்னு இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை. அதுக்கு பிறகு பணிவோடும் துணிவோடும் உன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பி. அதன் மூலமாக நீ உயர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக வந்து விடுவாய். உன்னை பெத்தவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ, அவங்க கிட்ட எப்படி பணிவா பொறுமையா இருந்துக்கிறியோ, அவங்க கிட்ட எப்படி அடக்கமா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறியோ, அதையே தான் நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு செய்வாங்கன்றதுல எந்த விதிவிலக்கும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னை பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை மதிப்பு கொடுத்து வாழ பழகிக்கோ என் செல்லமே. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே செலவு அதிகமாயிடுச்சுன்னு நிறைய வருமானத்தை பெருக்குவதற்காக யோசிக்கிறாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க தானே ரொம்ப சம்பாதித்து எதிர்பார்க்கறாங்களே, வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு கேட்கறாங்களேன்னு நானும் உங்களுக்கு வருமானம் அதிகமாகுவதற்கான வழிகளை காட்டினால் இப்ப வருமானம் நிறைய வந்துடுச்சே, அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு இப்ப புதுசு புதுசா செலவை தேடிக்கிறீங்க. உங்களை நினைச்சு நான் சிரிக்கிறதா வருத்தப்படுறதானே எனக்கு ஒன்றும் புரியவில்லை என் செல்லமே. நீ காசு பணம் இருக்கிற பெரிய மனுஷனா வாழணும்னு யோசிக்காத. நல்ல குணத்தோட நல்ல மனுஷனா வாழணும்னு முயற்சி செய். நீ இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து நாளை நீ வெற்றி பெறுவதற்கு அணிவேராக இருக்கும். சில சமயம் நீ ஒருத்தர்கிட்ட பேசுறதுல இருந்தும் பழகுறதுல இருந்து விடுதலை ஆனினா, அவங்கள விட்டு விலகி போனினா அது அவங்களுக்கு நல்லதா இருக்குன்னு உனக்கு தெரிய வந்தால் சற்றும் யோசிக்காமல் விலகி நின்று விடு என் செல்லமே. நீ செய்யக்கூடிய ஒரு செயல் இன்னொருவருக்கு நன்மை ஏற்படுகிறது என்று தெரிந்த பின்பும் அதை நீ தாமதமாக்கவே வேணாம். இந்த உலகில் இருக்க எல்லா மனிதர்களையும் புரிந்து நடந்து கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது.